Hi friends, welcome back to my channel Kichi Cafe. இன்னைக்கு ரெசிபி தள்ளுவண்டி ஸ்பைசி சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம்ன்றது வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட், இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் பக்கோடா வீட்டிலே எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ரெசிபி எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். எஸ் பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஸ்பைசியான ஒரு சிக்கன் பக்கோடா. அண்ட் மெயின்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கலரே சேர்க்க போகிறதில்ல. மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையும் ரோட்டோர கடைகளிலும் பார்த்திங்கன்னா இந்த கலரை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சிக்கன் பக்கோடா வந்து உங்களுக்கு ஈர்க்கும் வகையில் அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மெயினாக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காலியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி சிக்கன் பக்கோடா சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்புக்கு முன்னாடி மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூள் எதுக்குன்னு தெரியும். ஸோ ஆன்டிபயோட்டிக். ஸோ அது மேலே இருக்கிற ஒரு சில கிருமிகள்லாம் இருந்ததுன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா போட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னடா க்ரீன் கலரில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து மெயினாக ஸ்பைசி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்குங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். ஸோ நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுக்கும்போது அது கூட ஒரு 4 பச்சை மிளகா போட்டு அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா ஸோ அது அழகாக ஸ்மாஷ் ஆகி இந்த சிக்கன் பக்கோடாவில் வந்து நல்லா போய் ஊறுங்க. ஸோ மஞ்சள்தூள் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ரெட் க்ரீன் சில்லி போட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோம், கொஞ்சம் தனியாத்தூள், ஸோ கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி. ஸோ அந்த கஸ்தூரி மேத்தி எதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாகவும் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மெயின்லி பார்த்திங்கன்னா பெப்பர். ஸோ இது எல்லாமே அழகாக இப்போ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த புளிப்பு தன்மைக்கு ஸ்பைசிக்கு ஸோ லைட்டாக அந்த லெமன் ஒரு அரை லெமனை வந்து நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற லெமனை எடுத்து நம்ம அதை வந்து கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் நல்லா போர் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம், இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 to half an hour, அதாவது 20 to 30 minutes வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து மேக்னேட் பண்ண போகிறோம். ஸோ இதை மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிடிச்சதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த கார்ன் மாவு போடுவோம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா, ஸோ இந்த சிக்கன் பவுடரை வந்து ரொம்ப அதிகமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொறுப்புத்தன்மையும் ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக, அதாவது எடை போட்டு வெயிட் அதிகமாக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் அதிகமாக தெரியறதுக்காக இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதை வந்து ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க ஸோ கடைகள்லாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு இவ்வளோ தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 20 to 30 minutes மேக்னேட் பண்ணி இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ இதை ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காலியான பேனில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் இதை பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி எலிஜிபிளோ, லைக் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் ஓகே, இல்லை பாம் ஆயிலில் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம் ஆயிலில் தான் செய்வாங்க. ஸோ இந்த பாம் ஆயிலில் தான் அந்த சிக்கன் பக்கோடா அவ்வளோ டேஸ்டி அண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ பாம் ஆயிலில் செஞ்சால் தான் இந்த சிக்கன் பக்கோடா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயிலில் சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. எல்லா ஷாப்லேயும் மோஸ்ட்லி வந்து சிக்கன் பக்கோடா உங்களுக்கு வந்து பாம் ஆயிலில் தான் செய்வாங்க.
ஸோ உங்களுக்கு டவுட்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ஷாப்பில் போனீங்கன்னா இது என்ன எண்ணெயில் செய்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மேக்னேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நல்லா மேக்னேட் பண்ணி கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த கருவேப்பிலை எதுக்குன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த கருவேப்பிலையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக போடுறதோட அதை நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே அந்த கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 கொத்து ஓரளவுக்கு கொத்தாக எடுத்து அதை அழகாக வந்து நல்லா கட் பண்ணி அங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட போகிறோம். ஸோ மக்களே பாருங்கள், மீண்டும் சொல்கிறேன், இதில் வந்து நம்ம வந்து கலரே ஆட் பண்ணாமல் ஸோ காஷ்மீரி ரெட் சில்லியை வந்து இதில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் லைட்டாக. ஸோ இதில் போட்டதுனால ஸோ அந்த கலர் எப்படி வருது பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் இல்லாத ஒரு அழகான சிக்கன் பக்கோடா எப்படி வீட்லேயே செய்யலான்றதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆயில் இது வந்து நான் வந்து ரீஃபரண்ட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி கடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக பாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டவுட்னா நீங்கள் 1க்கு 2 வாட்டி 2-3 கடையில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதை டேஸ்ட்டு தரக்கூடியது மெயினாக பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிக்கன் பக்கோடா. ஸோ ஏற்கனவே நம்ம மேக்னேட் ஆகி கிட்டத்தட்ட ரெடியாக இருக்கிற அந்த சிக்கன் பச்சையாக இருக்க கறியை வந்து இதில் போடுறோம். ஸோ கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி உள்ளே போட்டு எடுத்துருவாங்க. லைட்டாக ஒரு அரை வேக்காடு கூட இல்லை, 1/4 வேக்காடு போட்டு உடனே எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் போடுவாங்க. ஸோ அப்படி மெஷர்மெண்ட் போட்டாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து பச்சை கறியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட்டு அதிகமாக காமிக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டில் அவங்களுக்கு லாபத்தை அதிகமாக தரக்கூடிய இந்த ட்ரிக்கெலாம் வந்து அவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கடையிலையாவது உங்களுக்கு வந்து பச்சைக்கறி இல்லாமல் டைரெக்டாக போட்டு எடை போட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கறியை ஒரு வாட்டி ஒரு சின்ன வேக்காடை போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே மெஷர்மெண்ட் போட்டு ஆயிலோட மெஷர்மெண்ட் பண்ணி அதை மறுபடியும் எடுத்து ஹீட் பண்ணுவாங்க. எண்ணெயை ஹீட் பண்ணி அதில் போட்டாங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு முறமுறுப்பாக வரும். ஸோ இது தாங்க ஒரு மெயினான ட்ரிக்கு தள்ளுவண்டி கடை. ஸோ நிறைய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா இப்படி தான் செய்கிறாங்க. சிக்கன் பக்கோடா மட்டும் இல்லை, சிக்கன் 65யும் இதோட ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபி எப்படி செய்யலான்றதை என்னோடய காணொலியில் நீங்கள் பார்த்து நல்லா வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சிக்கன் பக்கோடா வீட்லேயே செய்ய தேவையான ரெசிபி எப்படின்னு வேணும்னா நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு நான் தனியாக வந்து அது எப்படி செய்யலான்றதை நான் கமெண்ட்லேயே உங்களோட ஃபுல் டீட்டெயிலாக தரேன். ஸோ இந்த மசாலா எப்படி செய்யலான்றதை சிக்கன் பக்கோடா மசாலாவை ஆல்மோஸ்ட் வந்து இது வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டு எடுக்க போகிறோம். ஸோ எடுத்த உடனே இந்த சிக்கன் பக்கோடா இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வரப்போது பாருங்கள். மெயின்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் பக்கோடா உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கலர் இல்லாத இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் காமிக்கிறேன். அண்ட் இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ அண்ட் தென் பெரியவங்களுக்கோ இதை கொடுத்து நல்லா பகிர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஸோ இதோட டேஸ்ட் அண்ட் ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அண்டு once again and thank you so much. Keep supporting our channel Kichi Cafe.
ஆல்ரைட், நம்மளோட ஸ்பைசியான சிக்கன் பக்கோடா, ஹோம்மேட் சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிடுங்க. உணவுனாவே கிச்சன் கேஃபா தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸ்பைசி சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்றது பாத்தீங்களா? சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கிச்சி கேஃபே. அண்ட் தேங்க்யூ.